நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல்ல நம்ம கூட வந்து பஞ்சப்படி பாயிண்ட் படி விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் சாந்தினி. ஓகே, சாந்தினி அவர்களுடைய முதல் படம் போடுங்க. பொதுவாக ஒரு படம் ஃபுல்லானோன்னு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஹவுஸ்ஃபுல். இது ஒரு படம். இப்போ இது ஒரு படம். ஓகே, சரி. இதில் ஒரு பொண்ணை வந்து 2 பேர் லவ் பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லவே மாட்டார். கடைசியாக ஒரு காட்டுக்கு வந்து கடத்திட்டு வந்து வச்சிருவாரு. எல்லாரையும் கொண்டுடுவார். மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸுமே கொண்டுடுவார் படத்தில். கொண்டு அப்புறம் எப்படி கடைசியில் அந்த போலீஸ் பொண்ணை மட்டும் வச்சுப்பாரு கூட. இந்த பொண்ணை மட்டும் கூட வச்சுப்பாரா? ஃபோனில் வந்து அந்த பொண்ணோட லவர்கிட்ட ஆக்சுவலி ஒரு 2 பேர் லவ் பண்ணுவாங்க. பட் அவர் லவர்கிட்ட இவர் பேசும்போது ஃபோனே அந்த கேர்ள் கிட்ட தரவே மாட்டார் கடைசி வரைக்கும். ஃபுல் டாக் டைம் இவரே பேசுகிறாங்க. ஆமாம். கடைசியில் ஒரு மலை மேலேருந்து விழுந்து செத்துருவார். குணா? சத்தியமா இல்லை. ஏன் குணா பத்தில் தாங்க அவர் வந்து எல்லாரையும் காட்டில் வெட்டு போய் வச்சிருவாரு. நான் 2 பேர் லவ் பண்ணுவாங்கன்னு சொன்னா இல்லையா ஒரு பொண்ணை? தனுஷ் காதல் கொண்டேன். எஸ். ஓகே, அடுத்து எப்படி சொல்றது, போமா. இதுல அடிக்கடி ஹீரோ வந்து ஏன் வழி தனி வழி அப்படின்னு ஒரு டயலாக் பேசிட்டே இருப்பாரு. இது படம் பேரா இல்ல ஆக்டர் பேரா? படம். This is a படம் நேம். அந்த ஹீரோட பேரும் இதுதான் படத்துல. அருணாச்சலம். ஏன் வழி தனி வழி அருணாச்சலமா பாஸ்? அண்ணாமலை. இது எனக்கு தெரிஞ்சு நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஒரு மலையில கிரானைட்லாம் கண்டுபிடிப்பாங்க அந்த படத்துல. படையப்பா. ஓகே, அடுத்து. ஓகே, இது ஒரு படம் பேர் தான். தெலுங்கு வந்த படத்தோட ரீமேக் இது. சரி, அது எப்படி ஆரம்பிக்கும்? அந்த வார்த்தைக்கு ஏதாவது ஒரு க்ளூ சொல்லுங்க. எத்தனை பேருங்க? ஒரு ஆளோட பேரு. ரெண்டுமே பாமா. நீங்க எத்தனை படங்குது அது மாதிரி? ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஹீரோவோட பேரு, செகண்ட் ஹாஃப் வந்து அவங்க அப்பாவோட பேரு. ஸோ ரெண்டும் சேர்ந்து வரும். யோசிக்க கூடாது. ஆமா, இவங்க அப்படியே பெரிய இது அப்படியே ஈஸியா சொல்லிட்டாங்க. 1 மார்க் கொஸ்டின் நான் சொல்லாம முடிச்சிருக்கேன். சந்தோஷமா இருக்கிறதுக்கு இது ஒரு வார்த்தை. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப். அந்த ஹீரோட பேர் ஜாலி. ஜாலின்னு ஹீரோட பேரா? ஜாலி ஏறுவீங்க. ஜாலி. மஜா. சத்தியமா இல்ல. குஷி. ஏங்க ஜாலின்றதுக்கு வந்து சந்தோஷமா ஏங்க இருக்கிறதுக்கு நான் சொல்றது ஜாலி மஜா குஷி இப்படி தான் சொல்லுவாங்க. நோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டுமே 2 பேரு. ஓகேயா? ஃபர்ஸ்ட் பேர் வந்து அந்த ஹீரோட பேரு, செகண்ட் பேர் அவங்க அப்பாவோட பேரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேர் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை. அதுதான் உங்க பேர். சந்தோஷமா இருக்கிற வார்த்தை என்னன்னா சம்பளம் போட்டாங்கன்னு சொன்னா சந்தோஷமான வார்த்தை. சரி, நம்ம செகண்ட் வார்த்தைக்கு போலாம். இது ஒரு கடவுளோட பேர், ஹிந்து கடவுளோட பேர். முருகா. அதோட இன்னொரு பெருமாளே. முருகாலே இன்னும் நிறைய, முருகனுக்கே நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் நேம்ஸ் இருக்குல்ல. கதிர்வேலன். நோ. கதிரேசன். நோ. கந்தன். அடுத்தது போயிடலாமா? தொலைங்க. தொலைங்கடா. அடுத்து. இது ஒரு படம் தான். கடைசி வரைக்கும் விளையாட்டை நிறுத்தாத ஒரு பையன் அப்படின்றது தான் இதோட மீனிங். சச்சினா? இல்ல, டைரக்டா வந்துரும் அதுலயே. அந்த படத்தோட பேர் ஆரம்பம் இல்ல, படத்தோட பேர் வச்சு பாட்டே இருக்கு அந்த படத்துல. தீராத விளையாட்டு பிள்ளை. ஓகே, நிறைய யானைகள், அதாவது 1000 யானைகள் அந்த மாதிரி. அதோட எக்ஸாக்ட் இன்டீரியர் தமிழ் மீனிங் இது. ஹீரோ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் கிட்டார்லாம் வாசிச்சு ஹீரோயினை கரெக்ட் பண்ணுவார். இங்கே வாசிச்சா பிரச்சனை வரும்ட்டு ஃபாரின்ல போய் வாசிக்கிறாப்படி. இருங்க. வாரணமாயிரம். எஸ். ஓகே, முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சிச்சா? ஓகே. ஸோ சாந்தினி அவர்கள் நல்லா ஜோரா கைத்தட்டல் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சாந்தினி அவர்களை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் திவ்யா. ஸோ நம்ம திவ்யா அவர்கள் பஞ்சப்படி பாயிண்ட் பிடிக்க வந்திருக்காங்க. ஸோ உங்களோட முதல் படத்தை ஓப்பன் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஒரு படம் பேரு. இந்த ஆக்டர் வந்து இந்த படத்துல வந்து 7 நவரசங்கள்லாம் பண்ணியிருப்பார். 7 நவரசம் பண்ணி இதுல வந்து ஒரு ஹீரோ வந்து கெஸ்ட் ரோல் கூட பண்ணியிருப்பார். ஓ, இது வேறையா? ஒரு ஹீரோ வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு அவரை பார்த்து பாராட்டிட்டு போவார். ஐயோ, சொல்லுங்க. அதை உடச்சி கிடச்சி ஏதாவது சில்லறை ஆக்கி ஏதாவது பண்ணுங்க. இவர் வந்து ப்ளே பாயில் ஒரு படமும் பண்ணியிருக்காரு. ப்ளே பாயில் ஒரு படம் பண்ணியிருக்காரு.
அடுத்து வேற இந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வர ஃபிலிம்ஸ் தான் கொடுப்பாரு எல்லா ஹீரோஸ்க்கும். இது வரைக்கும் அந்த படம் பேருக்கிட்டேயோ இல்லை அது பக்கத்துலேயே போல 8ல இருந்தே க்ளூ சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு லேடி வேஷம் போட்டு ஒரு டான்ஸ் ஆடி. இதில் லேடி கெட்டப்பில் டான்ஸ் ஆடிருப்பாங்க. அவன் இவனா? ஓகே அப்போ இது ஒரு படத்தோட பேரு. அப்பா படத்தோட பேரு ஒரு ஃபேமஸான ஹீரோ நடிச்சிருக்காரு. ஹீரோ இல்ல சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தது. என்னடா இது? தண்ணி போகுதுன்னா என்ன சொல்லுவாங்க? தண்ணி போகுதுன்னா தண்ணி போகுதுமா ஒன்று சொல்லுவாங்க நதியா போகுது அப்படின்னு சொல்லுவாங்களா? நடிகை நதியா? நான் படம் பேர் சொல்லிட்டு இருக்கேன். ஆறு. இது வந்து பெரிய ஹீரோ ஒருத்தர் நடிச்சிருக்காரு. மகாநதி. எக்ஸாக்ட்லி. படத்தோட பேரு முடிஞ்சது. நடிகர் திலகம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு க்ளூவா? அவர் எத்தனை படம் நடிச்சிருக்காரு? நான் எங்க போய் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுவா நான் பராசக்தியில இருந்து. இன்னொரு தடவை பண்றதுக்கு என்ன சொல்வீங்க? இன்னொரு தடவை பண்றதுக்கு இங்கிலீஷ்ல இன்னொரு தபா. இன்னொரு தடவை வந்து ரிப்பீட் பண்ணுங்க. சந்திரமுகி. நோ. இன்னொரு தடவை பண்ணுங்க அது அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை வரும்ல. ஒன்ஸ் மோர். என்ன பிரில்லியண்டா விளையாடுது பத்தியா குழந்தை? எல்லாம் நம்ம ட்ரெயின். படத்தோட பேரு இது இவரோட ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் படத்துல வந்து ஃபுல்லா தாடிலாம் வச்சுட்டு நடிச்சிருப்பாரு. செம்ம லோக்கலா நடிச்சிருப்பாரு. தாடி ரொம்ப வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்துப்பாரு. அப்படியே தாடி வளர்ந்துருக்கும். அப்படியே போய் நடிச்சிருப்பா. அப்படி ஒரு தைரியசாலிக்கு என்ன சொல்வீங்க? இது நெக்ஸ்ட் ஹாஃப் படத்தோட நெக்ஸ்ட் ஹாஃபோட பேரு வீரன். ஆஹா பருத்தி வீரன். ஓகே படத்தோட பேர் இது. இதுல வந்து என்ன க்ளூ கொடுக்கலாம் யோசிக்கிறேன். ஆமா அப்படியே யோசிச்சு சொல்லிட்டாலும் உடனே நான் கண்டுபிடிச்சிருவேன். பெரிய ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாரு. இது வந்து அவர் கெரியர்லேயே பெரிய ஃபிலிமாக இருந்தது. நம்மளோட விஜய் வச்சு கூட எடுத்தாரு. அவரோட படம் விஜய் வச்சு ஏஆர் முருகதாஸ் அவர்கள். துப்பாக்கி? அது கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து காசுலாம் எடுத்துருவாங்க. ரமணா. ஓகே வெரி குட். ஸோ திவ்யாக்கெல்லாம் ஜோர ஒரு கைத்தட்டி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக திவ்யா தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீ உஷா. ஸோ ஸ்ரீ உஷா ரெடியாக இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. இவர் வந்து ஒரு பர்சன், ஒரு ஹிந்தி மூவிஸில் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் சொல்லலாம். பெரிய சூப்பர் ஸ்டார் அவர். ஓகே. 6 அடி அப்படின்னா இவர் தான் சொல்லுவாங்க. அமிதாப் பச்சன். எக்ஸாக்ட்லி. ஓகே. இப்போ எப்படி நான் அவ திவ்யா எப்படி ஒரு ட்ரூவான ஒரு சூப்பரா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. ட்ரூவான ஒரு சரி ஓகே ஓகே சுமாரா இருக்கீங்க. எங்களை 3 பேர் மாதிரியே வந்து ஒரு படம் ரிலீஸே ஆயிருக்காது படம். எங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன யாருக்கு தெரியும்? நேர்க்க பார்க்கும்போது ஹே ஹாய் டி எப்படி இருக்கேன் அப்படின்னு பின்னாடி போனவங்க திட்டிப்பீங்க. யாருக்கு தெரியும்? ஓகே உங்களோட ரிலேஷன்ஷிப்னா நீங்களாம் வந்து விஜேஸ். apart from that yes exactly friends okay அவள்தான் படம் பேரு வந்துருச்சு. அப்படியே இப்போ வந்து நம்ம ஒரு படத்தை பத்தி இது பண்ண போறோம். இந்த காரை வச்சிருக்கிற சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்கா அப்படின்னு இந்த படத்துல ஒரு டயலாக். இது வந்து டைரக்டான க்ளூ பட் ரிஜெக்டட் பட் கரகாட்டக்கார. ஓ டைரக்டா கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ டைரக்டா சொல்லுங்க. ஓகே சரி ஓகே போலாமா நெக்ஸ்ட்? இதை எப்படி கொடுக்கறது தெரியலையே. ஓகே யோசிச்சா அதை எப்படி சொல்வீங்க? சிந்தனை. வேற யோசிச்சா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நினைத்தாலே இனிக்கும். எஸ் வெரி நைஸ். நீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஷ் ஃபில் பண்ணுவாங்க, திட்டுவாங்க. அது வந்து டீசெண்டா திட்டுவாங்க. பருப்பா? இப்படி வந்து நீங்க டக்குன்னு சொல்லக்கூடாது. இல்ல நிறைய விதமான பருப்புகள் இருக்கு. ஸோ நிறைய விதமான பருப்புகள் இருக்கா? திட்டுறதுக்கு வந்துட்டு மெயினா யூஸ் பண்ணுவோம். அது சேம் டைம் ஒரு ஸ்டைலிஷாவும் இருக்கும். அப்பா டக்கரா? இல்ல நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பருப்புகள்லயே. இது படத்தோட பேரா இல்ல படத்தோட பேரு ஓகேவா? இதுல கூட ஐயப்பன் சாமிக்காக ஒரு பாட்டெல்லாம் வந்து பாடுவார்.
பேர்லயே வந்து நம்ம திட்டுவோம்ல, நீனா அவ்வளோ பெரிய. ஐயப்பன் சாமி இது அப்படின்னா கார்த்திக் சார் நடிச்ச பிஸ்தா. எஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே வெரி நைஸ். ஆமா நம்ம தலைவர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கு படத்துல டைரக்ட் க்ளூ சொல்லக்கூடாது. சரி பரவாயில்ல. நம்ம மலையாள படத்துல இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரும் நம்ம படத்துல இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரும் நடிச்ச ஒரு படம். தளபதி. எக்ஸாக்ட்லி. ஓகே. இதுவும் கிட்டத்தட்ட டைரக்ட் க்ளூ தான். முடிஞ்சிச்சா? ஓகே. ஸோ ஸ்ரீ உஷாவுக்கு நல்லா ஜோரான கைத்தறி கொடுங்க. பை.